Students, PGTRB 2025 examination நமக்கு இப்போ 12/10/2025 சண்டே அன்னைக்கு நடந்திருக்கு இல்லைங்களா? அதில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட்க்கு வந்த கொஷின்ஸோட ஆன்சர் கீ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஆன்சர் கீ மட்டும் இல்லாமல் அந்த கொஷின் எந்த டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரெஃபர் பண்ணி நம்ம இன்னும் ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம questions and அதோட டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் along with answers key இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் கொஷின், choose the construct provided by JavaScript to identify the default object. So option A, method invocation, option B, data declaration, option C, with, and option D, math. So என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, நமக்கு JavaScriptல ஒரு டிஃபால்ட் ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் ஃப்ளக்னகனோட JavaScript த டெஃபினட்டிவ் கைட் செகண்ட் எடிஷன், இதோட பப்ளிஷர் வந்துட்டு ஓரேலி. அண்ட் இந்த புக்கில் நம்ம பேஜ் நம்பர் 118 to 119 இருக்கிற கான்செப்டில் இந்த கொஷின் வந்து நமக்கு வந்துட்டு வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, மெத்தட் இன்வொகேஷன். ஸோ மெத்தட் இன்வொகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஓகே? ஸோ திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபங்க்ஷன் கால். ஸோ அதனால் இது வந்துட்டு ஆப்ஜெக்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வராது, ரைட்? சென்ட் அதே மாதிரி டேட்டா டிக்ளரேஷன் அப்படிங்கிறது டு கிரியேட் அ வேரியபிள். ஸோ இது வந்து வேரியபிள் கிரியேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் மேத் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட நேம் அண்ட் இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் கிடையாது, ரைட்? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து வித்து தான் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஃபால்ட் ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ட். ஸோ வித் அப்படிங்கிறது பிளாக்ல ஆப்ஜெக்ட் பிளாக்ல இருந்த கோடுக்கு அந்த ஆப்ஜெக்ட் டிஃபால்ட் ஆப்ஜெக்டாக வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ இன்சைட் பிளாக் ப்ராப்பர்ட்டி நேம்ஸை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை வித் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ கான்ஸ்டில் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு பை இன்டூ 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி கான்ஸ் சி ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 0, ஓகேவா? ஸோ இதில் பை வந்து டைரெக்டாக math.py வந்துட்டு math.py-யாக வந்து நமக்கு ரிசால்வ் ஆகுது. பிகாஸ் வித் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இது வந்து டிஃபால்ட் ஆப்ஜெக்டாக வந்துட்டு நம்ம இதை டிக்ளேர் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா டிராஃபிக் அனாலிசிஸ் டன் ஆன் த நெட்வொர்க் அஃபெக்ட்ஸ். Option A, confidentiality, option B, privacy, option C, integrity, and option D, availability. ஓகே, ஸோ இது வந்து டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்ஸில் வந்திருக்கிற ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸில் இருந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஸ்டெல்லிங்ஸோட கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் 4th எடிஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 40ல் டிராஃபிக் ஃப்ளோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்டர் டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி இந்த கான்செப்டில் இந்த கொஷினோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரியூ எஸ் டெனன் டேவிட் ஜே வெதரால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் 5th எடிஷன். ஸோ இந்த புக்கில் பேஜ் நம்பர் 815 வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டிராஃபிக் அனாலிசிஸ், ஹூ இஸ் சென்டிங் ஹவு மெனி பேக்கெட்ஸ் டு ஹூம் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துட்டு இந்த கொஷினோட ரெஃபரன்ஸ் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிராஃபிக் அனாலிசிஸ், ஸோ நெட்வொர்க்கில் வந்துட்டு பேக்கெட் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணினோம் அப்படின்னா டேட்டா கண்டென்ட் ரீட் பண்ணல அப்படின்னாலும் யார் டு யார் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே? ஸோ இது வந்துட்டு எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ கரெக்ட், கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது நம்ம சீக்ரெட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு லீக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் டிஸ்கஸிங் வித் அதர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் பி ப்ரைவசி. ஸோ ப்ரைவசி ஆல்சோ ரிலேட்டட் டு திஸ் கான்செப்ட், பட் இது இன்னுமே நமக்கு வந்துட்டு ப்ராடாக இருக்காது, ரைட்? ஸோ ப்ரைவசி இஸ் சிமிலர் டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி, பட் ப்ரைவசிங்கிறது ஒரு கட்டத்தில் நமக்கு வந்துட்டு
என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ஷியாலிட்டியை விட நமக்கு இந்த ப்ரைவசி அப்படிங்கிறது ப்ராடான கான்செப்டாக வரும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது மெசேஜ் கண்டென்ட்டோட ஆல்ட்ரேஷன் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இன்டெகிரிட்டி இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் அது நெக்ஸ்ட் லாஸ்ட் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி. இது வந்து சர்வீஸ் ஆக்சஸ் மேட்டர். ஸோ இதுக்கும் நமக்கு டிராஃபிக் அனாலிசிஸ்க்கும் வந்துட்டு நமக்கு ரிலேட்டபிள் இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ டிராஃபிக் அனாலிசிஸில் மெசேஜ் கண்டென்ட் இல்லை, பட் கம்யூனிகேஷன் பேட்டர்ன் வந்து நமக்கு லீக் ஆகுது, ரைட்? ஸோ அதனால் வந்துட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிரிப்டட் கால் யூஸ் பண்ணாலும் அனலிஸ்ட் பார்த்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் பேட்டர்னில் வந்துட்டு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபோ வந்து கெஸ் பண்ணலாம். லைக் மிலிட்ரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், எ பிளானர் கிராஃப் இஸ் option A, a graph which can be drawn in a plane in such a way that no two edges cross each other. Option B, a graph which can be drawn in a plane but two edges cross each other in the graph. Option C, a graph which can't be drawn in a plane. And option D, a graph in which two edges cross each other. So இந்த question பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருந்த ரெஃபரன்ஸ்னா கென்னத் ஹெச் ரோசனோட டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் 8th edition. ஸோ பப்ளிஷர் வந்து மெக்ராஹெல். செக்ஷன் இதில் பார்த்தோம் அப்படின்னா 10.7ல் பிளானர் கிராஃப்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 754ல் இந்த கொஸ்டினோட ரெஃபரன்ஸ் வருது, ரைட்? ஸோ அதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெஃபினிஷன் 1, எ கிராஃப் இஸ் கால் பிளானர் இஃப் இட் கேன் பி ட்ரான் இன் த பிளேன் வித்தவுட் எனி எட்ஜஸ். ஸோ நமக்கு டேரெக்டாகவே வந்து அந்த டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ்லேருந்து வர கொஷின் தான் இது. ஸோ டிஸ்கஸிங் ஆன் டு த கொஷின். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிராஃப் தியரியில் பிளானர் கிராஃப் அப்படின்னா எட்ஜஸ் கிராஸ் ஆகாமல் ட்ரா பண்ணுற முடிகிற கிராஃபா? ஸோ அப்படிங்கிறதா நமக்கு இங்கே கொஷின். ஓகே, ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நமக்கு எ கிராஃப் விச் கேன் பி ட்ரான் இன் அ பிளேன் இன் சச் அ வே தட் no two edge crosses each other. ஸோ நமக்கு பிளானர் கிராஃப் அப்படிங்கிறது எந்த எட்ஜஸுமே வந்துட்டு நமக்கு கிராஸ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா a graph which can be drawn in a plane but two edges cross each other in the graph. ஸோ if edges cross ஆச்சு அப்படின்னா அது பிளானர் கிராஃப் கிடையாது. ஸோ that's why option B is the wrong answer. And third option, a graph which can't be drawn in a plane. ஸோ நமக்கு வந்துட்டு பிளெயினில் வந்துட்டு நமக்கு பிளானர் கிராஃப் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் நாட் அ கிராஃப், பிளானர் கிராஃப். ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ த ராங் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் டி, எ கிராஃப் இன் விச் டூ எட்ஜஸ் கிராஸ் ஈச் அதர். ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர் நம்ம வந்துட்டு எட்ஜஸ் கிராஸ் ஆகலை அப்படின்னா தான் அது நமக்கு வந்துட்டு பிளானர் கிராஃப். ஓகேங்களா? ஸோ கிராஸ் ஆகுது அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் பிளானர் கிராஃப். ஓகே, ஸோ பிளானர் கிராஃப் அப்படின்னா பிளேனில் கிராசிங் இல்லாமல் ட்ரா பண்ணுற பாசிபிளான ஒரு கிராஃப் தான் வந்து நமக்கு பிளானர் கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா K4 planar is an example for planar graph. So K5 இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா LibPass is a platform for. So LibPass is a platform for option A, password generation, option B, password prompter, option C, lib reading authentication, and option D, reading aloud the typed password. ஸோ இதோட டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லீலு ஜிஆர்டியூ இங்கிஜன் சென் ஹோங்போ லியூ யான்மின் ஜூ லிங்கே ஹோங் மிங்லு லி இவங்களோட லிப் ரீடிங் பேஸ்ட் யூசர் ஆத்தென்டிகேஷன் த்ரூ அக்கௌஸ்டிங் சென்சிங் ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு நமக்கு வால்யூம் 27 நம்பர் 1 2019 வர டெக்ஸ்ட் புக் அண்ட் பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 447 to 451. ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நமக்கு இந்த கொஷின் கவர் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு லீ லியூ எட்டால். ஸோ இவங்களோட லிப்பாஸ் லிப் ரீடிங் பேஸ்ட் யூசர் ஆத்தென்டிகேஷன் ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லேவரேஜிங் அக்கௌஸ்டிக் சிக்னல்ஸ். ஸோ இது வந்து
ஒரு கான்ஃபரன்ஸ் பேப்பர் IEEE இன்ஃபோகாம் 2018 ப்ரொசீடிங்ஸில் வந்த பேப்பரில் நமக்கு பேஜ் நம்பர் 1466 to 1477 இதில் வந்து இந்த ஒரு கான்செப்ட் நமக்கு கவர் ஆகுது. அண்ட் அதே மாதிரி அனில் கே ஜெயின் அண்ட் அருண் ரோஸ் இவங்களோட இன்ட்ரொடக்ஷன் டு பயோமெட்ரிக்ஸ், ஸோ இன் ஹேண்ட்புக் ஆஃப் பயோமெட்ரிக்ஸ் ஸ்ப்ரிஞ்சரோட இதில் 2008 வந்த புக் இது. அண்ட் இதோட பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 13 வந்துட்டு நமக்கு இந்த கான்செப்ட் வந்து நமக்கு கவர் ஆகுது. ஸோ நமக்கு வந்து 3 ரெஃபரன்சஸில் இந்த கொஷின் நமக்கு இதில் கவர் ஆகுது. ஸோ இப்போ கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லிப்பாஸ் சிஸ்டம், ஸோ வாய்ஸ் அண்ட் லிப் மூவ்மெண்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேஷன். ஸோ பாஸ்வேர்ட் ஜென்ரேஷன் இதில் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் பி வந்து பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்ட் ப்ராம்ப்டரும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் ரீடிங் அலவுட் டைப்டு பாஸ்வேர்டு இதில் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா லிப் ரீடிங் ஆத்தென்டிகேஷன். ஸோ லிப்பாஸ் அக்கௌஸ்டிக் சென்சிங் யூஸ் பண்ணி யூசரோட லிப் மூவ்மெண்ட் டிடெக்ட் பண்ணி நம்ம இதில் வந்து வெரிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து ஹலோ அப்படின்னு சொல்கிறப்போ ஃபோனோட அல்ட்ராசோனிக் சிக்னல் சென்ட் பண்ணி லிப்ஸ் மோஷன் டிடெக்ட் பண்ணும். ஸோ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லிப்பாஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த டேர்ம் that refers if two relation, so R of A12 up to AN and S of B1 B2 up to BN have the same degree n, and if dome A of I equal to dome of B of I for 1 less than or equal to I less than or equal to n. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் காம்பேட்டபிள், டிகிரி காம்பேட்டபிள், யூனியன் இன்காம்பேட்டபிள் அண்ட் டொமைன் இன்காம்பேட்டபிள். ஓகே, ஸோ இதோட டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் எல் மஸ்ரி அண்ட் ஷம்காந்த் பி நவதே. ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் 7th எடிஷன், ஸோ பியர்சன் பப்ளிகேஷனில் பேஜ் நம்பர் 277 இந்த கொஷின் நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின் பார்க்கலாம். டேட்டாபேஸில் யூனியன் ஆப்ரேஷன் பண்ணுற 2 ரிலேஷன்ஸ் வந்து சேம் ஸ்ட்ரக்சராக நமக்கு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம இதில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 2 ரிலேஷன்ஸை நமக்கு சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கா அப்படிங்கிறதா நமக்கு இங்கே கொஷின். ஸோ லுக்கிங் ஆன் டு த ஆன்சர், ஸோ யூனியன் காம்பேட்டபிள் இஸ் த ரைட் ஆன்சர் அண்ட் டிகிரி இன்காம்பேட்டபிள் நமக்கு கிடையாது. யூனியன் இன்காம்பேட்டபிள் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு அவர் கொஷின் அண்ட் டொமைன் இன்காம்பேட்டபிளும் வந்துட்டு இதில் கிடையாது. ஸோ எல்மாஸ்ரி டெக்ஸ்ட் புக்கில் சொன்ன மாதிரி யூனியன் காம்பேட்டபிள் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் விச் மீன் சேம் நம்பர் ஆஃப் டிகிரி அண்ட் சேம் டொமைன் டைப் வந்து இருக்கணும் இதில். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் ஏஜ், அதே மாதிரி டீச்சரோட நேம் அண்ட் ஏஜ் இது எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் போத் காம்பேட்டபிள் ஃபார் யூனியன். ஓகே, so next question, arrays in JavaScript objects are defined by which of the following statements? So option A, it is an ordered list of values. Option B, it is an ordered list of strings. Option C, it is an ordered list of function. And option D, it is an ordered list of objects. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் டி ஜெகாஸோட ப்ரொஃபஷனல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் வெப் டெவலப்பர்ஸ் 2nd எடிஷன். ஸோ பப்ளிஷர் வந்து வைலே. இந்த புக்கில் நமக்கு பேஜ் நம்பர் 186 த அரே டைப் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு டேரெக்டாகவே நமக்கு இந்த கொஷின் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டேவிட் ஃப்ளனகனோட ஜாவாஸ்கிரிப்ட் த டெஃபினட்டிவ் கைட் ஓரியலி. ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 162 to 164 அரேஸ் ஆர் நம்பர் இண்டெக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் எலிமெண்ட்ஸ் மேபி ஆஃப் எனி டைப். ஸோ இந்த மாதிரி நமக்கு டைரெக்டாக வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் அரேனா அரே வந்துட்டு ஆர்டர் மெயின்டைன் பண்ணுற லிஸ்ட். ஸோ அதை வந்துட்டு இந்த கீழே கொடுத்துருக்குற எந்த ஸ்டேட்மெண்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இட் இஸ் அன் ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் அதே மாதிரி ஆப்ஷன் பி அப்படிங்கும்போது இட் இஸ் அன் ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ நம்ம அரேயில் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். அண்ட் அதே மாதிரி ஆப்ஷன் சி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிங்கிள் டைப் மட்டும் நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம எடுப்போம் பட் ஜென்ரிக்காக இல்லை. பார்ஷியலி திஸ் ஆன்சர் வில் பி கரெக்ட் பட் நாட் ஜென்ரிக். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இட் இஸ் அன் ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இதுதான் நமக்கு கரெக்டான
ஆப்ஷன். ஸோ அரேயோட எலமெண்ட்ஸ் வந்து எனி டேட்டா டைப்பாக இருக்கலாம், பட் நம்ம வந்து அதை ஆர்டர்டாக ஸ்டோர் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு லெட் அரே ஈக்குவல் டு 1 high true. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு அரே வந்து நான் க்ரியேட் பண்ணலாம், ஓகேவா. இப்போ எனக்கு இதில் என்னென்ன இருக்குது, நம்பரும் இருக்குது, ஸோ ஸ்ட்ரிங்கும் இருக்குது, அட் த சேம் டைம் பூலியன் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ எனக்கு எல்லா டேட்டா டைப்பும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பட் அதை வந்து நான் ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் ஆஃப் மிக்ஸ்டு வேல்யூஸாக தான் நான் எடுக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ, ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question, in CPU scheduling, when an interrupt occurs, a process switches from option A, waiting state to the ready state, option B, running state to the ready state, option C, ready state to the ready state, and option D, ready state to the waiting state. So in the question பார்த்துட்டோம் அப்படின்னா Abraham Silberschatz and Peter B. Galvin, Greg Gagne ஓட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் 9th எடிஷன். ஸோ பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா வைலி. ஸோ இவங்களோட புக்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 287 செக்ஷன் 6.1.3 லிஸ்ட் த 4 moments ஆஃப் CPU scheduling decision may occurs in states. அந்த கான்செப்டில் when a process switches from the running state to the ready state, for example when an interrupt occurs, அப்படின்னு நமக்கு டைரெக்டாகவே இந்த கொஷின் வந்து இதில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ லுக்கிங் ஆன் டு த கொஷின், ஸோ இன்ட்ரப்ட் வந்தால் கரண்ட் ப்ராசஸ் CPU வந்துட்டு நமக்கு லீவ் பண்ணிடும், ஓகே. ஸோ அதுதான் இந்த கொஷினில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு வெயிட்டிங் ஸ்டேட் டு த ரெடி ஸ்டேட். ஸோ இது வந்து ரெடியாக இல்லை, ரைட். CPU ஷெட்டிங்கில் when an interrupt occurs அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து எதுலேருந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகும். ஸோ வெயிட்டிங் ஸ்டேட் டு த ரெடி ஸ்டேட்டான்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெடி ஸ்டேட்டில் இல்லை. அண்ட் ஆப்ஷன் பி அப்படின்னா ரன்னிங் ஸ்டேட் டு த ரெடி ஸ்டேட். ஆமாம், ரன்னிங்லேருந்து தான் நமக்கு ரெடி ஸ்டேட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகும். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி வந்துட்டு ரெடி ஸ்டேட் டு த ரன்னிங் ஸ்டேட். ஸோ இங்கே வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது, ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இது என்ன ஆகும், ரெடி ஸ்டேட் டு ரன்னிங் ஸ்டேட் அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி, ரெடி ஸ்டேட் டு த வெயிட்டிங் ஸ்டேட். ஸோ வெயிட்டிங்க்கு போகாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்ட்ரப்ட் வந்தது அப்படின்னா ஓஎஸ் வந்து கண்டெக்ஸ்ட் சேவ் பண்ணி ப்ராசஸ் ரெடி கியூக்கு மூவ் பண்ணிடும். ஸோ அதனால் ரன்னிங் ஸ்டேட் டு த ரெடி ஸ்டேட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா டைமர் வந்து இன்ட்ரப்ட் ரன் ஆகிட்டுருக்கு, டைமர் இன்ட்ரப்ட் வந்தது அப்படின்னா ப்ராசஸ் வந்து ரெடி கியூக்கு மூவ் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி CPU வந்து அனதர் ப்ராசஸ்க்கு கொடுக்கும், ஓகேவா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ரன்னிங் ஸ்டேட் டு த ரெடி ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a firewall is a software that provides option A, global security, option B, hot based security, option C, hard disk security, and option D, biometric security. ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வில்லியம் ஸ்டெர்லிங்ஸோட நெட்வொர்க் செக்யூரிட்டி எசென்ஷியல்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற 4th எடிஷன் புக்கில் வந்துட்டு பியர்சன் பப்ளிகேஷனோட புக்கில் சாப்டர் 11 ஃபயர்வால்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நமக்கு 11.4 ஃபயர்வால் பேசிங் அப்படிங்கிறதுல வருது, ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால்ஸ் அண்ட் பர்சனல் ஃபயர்வால்ஸ். ஸோ பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 400 to 401 it defines a host based or personal firewall as a software module on an individual host that filters and restricts traffic to or from the host அப்படின்னு நமக்கு டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆண்ட்ரியூ எஸ் டெனன்பர்ம் அண்ட் டேவிட் ஜே வெதராலோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் 5th எடிஷன் பியர்சன் பப்ளிகேஷனில் நமக்கு 8.6.2 ஃபயர்வால்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் வருது. பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 841 to 842 கான்டெக்ஸ்ட் ஆன் ஃபயர்வால்ஸ் enforcing a security parameter complements the host-based variant by contrasting network or perimeter firewalls. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ் வந்து இதில் டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க, ரைட். ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபயர்வால் இஸ் எ சாஃப்ட்வேர். ஸோ ஃபயர்வால் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொஷின், ஓகே. ஸோ ஃபயர்வால் சாஃப்ட்வேரில் ஒரு ஹோஸ்ட்டில் டிராஃபிக் வந்து ஃபில்டர் பண்ணும், ரைட். ஸோ சாய்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் செக்யூரிட்டி. ஸோ அது வந்து குளோபல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக வராது. வை? பிகாஸ் நமக்கு
ஹோஸ்ட் பேஸ்டு தான் நமக்கு ஃபயர் வால்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஆப்ஷன் பி ஹோஸ்ட் பேஸ்ட் செக்யூரிட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஹார்ட் டிஸ்க் செக்யூரிட்டி வந்து நமக்கு இது ரிலேட்டபிளே கிடையாது. அண்ட் பயோமெட்ரிக் செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ நாட் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ பர்சனல் ஃபயர் வால் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் லெவலில் ரன் ஆகி ஹோஸ்டோட டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர் வாலில் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அப்ளை பண்ணும். அண்ட் அது வந்து ஹோஸ்ட் பேஸ்ட் செக்யூரிட்டி கீழே வரும். ஸோ ஹோஸ்ட் பேஸ்ட் security is the correct answer. So next question, in monoalphabetic cipher the relationship between plain text and ciphertext is option A 1 to many, option B 1 to 1, option C many to 1, and option D random substitution. ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா பெஹரோஸ் ஃபரோசனோட இன்ட்ரொடக்ஷன் டு கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் எடிஷன். ஸோ பப்ளிஷர் மெக்ராஹில். ஸோ இந்த புக்கோட பேஜ் நம்பர் 86 டெஃபனிஷனும் அண்ட் அதே மாதிரி பேஜ் நம்பர் 116 சம்மரி நோட்லையும் இந்த கொஷின் நமக்கு டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லுக்கிங் ஆன் டு த கொஷின், என்கிரிப்ஷனில் மோனோ ஆல்ஃபபெட்டிக்னா சிங்கிள் சப்ஸ்டியூஷன் பெர் ஆல்ஃபபெட் அப்படி தான் இருக்கும், ரைட்? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபரில் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் plain text and ciphertext இந்த ரெண்டோட ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 1 to many-ஆ இருக்குமா இல்லை 1 to 1-ஆ இருக்குமா இல்லை many to 1-ஆ ரேண்டம் சப்ஸ்டியூஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 to many அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பாலி ஆல்ஃபபெட்டிக். ஸோ இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் 1 to 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். many to 1-ம் ராங் தான். அண்ட் அதே மாதிரி ரேண்டம் வந்து நாட் ஸ்பெசிஃபிக், இட்ஸ் நாட் கிவன் ஸ்பெசிஃபிக்கலி. ஸோ வை 1 to 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா எவ்ரி பிளெயின் டெக்ஸ்ட் லெட்டருக்கும் ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் லெட்டர் வந்து மேப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏக்கு வந்து நம்ம டி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதே மாதிரி பிக்கு இ, சிக்கு எஃப் அப்படின்னு ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு சைஃபர் டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு மேப் ஆகும். ஸோ அதே தான் வந்து அதே சப்ஸ்டியூஷன் தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் வை 1 to 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், the storage elements employed in clock sequential circuits is called option A gates, option B flip-flops, option C multiplexer, and option D demultiplexer. ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா எம் மோரிஸ் மெனோ அண்ட் மைக்கேல் டி Slety அவங்களோட டிஜிட்டல் டிசைன் வித் அன் இன்ட்ரொடக்ஷன் டு த வெரிலாக் HDL, VHDL அண்ட் சிஸ்டம் வெரிலாக் 6th edition. ஸோ பியர்சன் பப்ளிகேஷன். ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 20ல் quantities are stored in binary which is 2 valued storage elements flip-flops அப்படின்னு டைரெக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆல்சோ சாப்டர் 5 is synchronous clocked sequential logic with storage elements flip-flop. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 253ல் வந்து கண்டென்ட்ஸில் நமக்கு இந்த கொஷினோட கான்டெக்ஸ்ட்டை நமக்கு டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லுக்கிங் ஆன் டு த கொஷின், ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ். ஸோ கிளாக்டு சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸில் இருக்கிற ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ சீக்வென்ஷியல் சர்க்கியூட்டில் அவுட்புட் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு மெமரி எலமெண்ட் வேணும். ஸோ அந்த மெமரி எலமெண்ட் இங்கே எதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்ஸ். ஸோ கேட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் காம்பினேஷனல் லாஜிக். ஸோ இது வந்து ஒரு மெமரி எலமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்டோரேஜ் எலமெண்ட்டாக. ஆப்ஷன் பி வந்து ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து நம்ம ஸ்டோரேஜ் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். வை? பிகாஸ் ஸோ நம்ம பைனரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் சி வந்து மல்டிப்ளெக்சர். ஸோ இது வந்து ஒரு செலக்டர் தான். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் டிமல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதனால் இது வந்து கரெக்ட் ஆன்சர் இல்லை. This is not a storage element, right? So option B flip-flops is the correct answer. Why? Because flip-flopல நம்ம binary data store பண்ணுவோம். அதே மாதிரி அது clock signal வரும்போது update ஆகும். So flip-flops is the correct answer. So for example JK flip-flopல Q output வந்து நம்ம store பண்ணுவோம். எப்போ வரைக்கும்? next clock tick வர வரைக்கும் நமக்கு அந்த ஒரு output store பண்ணியிருக்கோம். So sequential logicக்கும் நமக்கு இதில் வந்து maintain ஆகும். Right? So option B flip-flops is the correct answer. So next question, what is the function interface to the compiler by giving details such as the number, type of arguments and the type of return value? Option A function prototyping, option B function overload, option C function declaration and option D function definition. So in the question oda textbook reference பார்த்தோம் அப்படின்னா Brian W. Kernighan and Dennis M. Ritchie oda The C Programming Language 2nd edition. So ANSI C
பப்ளிஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Prentice Hall. ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 26ல் இன்ட்ரொடக்ஷன் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஸோ இதோட டேர்ம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா சேஸ் தட் பவர் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் எக்ஸ்பெக்ட்ஸ் 2 int arguments and returns an int. அண்ட் அதே மாதிரி திஸ் டிக்ளரேஷன் விச் இஸ் கால்ட் அ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஸோ இதை வந்து நமக்கு அங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அப்பெண்டிக்ஸ்லேயும் வந்துட்டு நியூ ஸ்டைல் ஆஃப் டிக்ளரேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேஜ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 162. ஸோ டைரக்ட் ரெஃபரன்ஸாக நமக்கு இந்த கொஷின் இருக்குது. ரைட். ஸோ கொஷின் பற்றி பார்க்கலாம் இப்போது. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் டு த கம்பைலர் பை கிவிங் டீட்டெயில்ஸ் சச் ஆஸ் த நம்பர், டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் கம்பைலருக்கு ஒரு ஃபங்க்ஷனோட இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் அது அவங்களோட டைப், ரிட்டர்ன் டைப் இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ அதோட நேம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம அதை ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வை? பிகாஸ் ப்ரோட்டோடைப் வந்து கம்பைலருக்கு ஃபங்க்ஷன் டீட்டெயில்ஸ் விச் மீன்ஸ் நேம், பேராமீட்டர் டைப், ரிட்டர்ன் டைப் இது எல்லாமே கொடுக்கும். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சேம் ஃபங்க்ஷன் நேம் பட் ஆஃப் மல்டிபிள் வெர்ஷன்ஸ். ஸோ C++ல ஒரு ஃபீச்சர் தான் வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோட் அப்படிங்கிறது. பட் இதில் வந்து இன்டர்ஃபேஸ் டிக்ளரேஷன் இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இது வந்து ஜென்ரல் டிக்ளரேஷன். பட் இது வந்து என்ன பண்ணும், இது வந்து நம்ம டைப் இன்ஃபோ இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணாது. ஸோ ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் ஆஃப் டிக்ளரேஷன். அதனால் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது நமக்கு ராங் ஆன்சர் தான். அண்ட் ஆப்ஷன் டி பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஆக்சுவல் ஃபங்க்ஷன் பாடி வித் லாஜிக். ஸோ கம்பைலர் வந்து ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இதில் பார்க்கும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் டியும் நமக்கு கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கெர்னிகன் அண்ட் ரிச்சி அவங்களோட இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப் டெஃபினேஷன் வந்து கிளியராக இருக்குது. ஸோ ஏ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் tells the compiler about the function's interface before it is used. ஸோ இது கம்பைலருக்கு டைப் செக்கிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ராங் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா எரர் வந்து இதில் நமக்கு ஷோ பண்ணும். ஸோ சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இன்ட் பவர்னு ஒரு ஃபங்க்ஷனில் நான் 2 இன்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது வந்து கம்பைலருக்கு சொல்லுது பவர் ஃபங்க்ஷனில் 2 இன்ட் ஆர்குமெண்ட்ஸ் எடுக்கணும் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இன்ட். ஸோ அப்புறம் மெயினில் வந்துட்டு கால் பண்ணோம் அப்படின்னா டைப் மிஸ்மேட்ச் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். The bus signal used by the DMA controller to request the CPU to relinquish the control of buses is option A bus grant, option B bus request, option C RT signal and option D WR signal. So in the question நமக்கு Hamacher V Carl, Vranesik Z and Zaki S, மஞ்சிகயன் என். ஸோ இவங்களோட கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் எம்பெட்டட் சிஸ்டம் 6th எடிஷன் மெக்ரா ஹில் பப்ளிஷிங்கில் நமக்கு இந்த புக்கில் வந்துட்டு சாப்டர் 7 and 7.3 ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிற சாப்டர் கீழே கொடுத்துருக்காங்க. ரைட். பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 238. அண்ட் அதே மாதிரி சாப்டர் 8 and 8.4ல் பார்த்துட்டோம் அப்படின்னா டைரக்ட் மெமரி ஆக்சஸ்லேயும் வந்துட்டு நமக்கு இந்த கொஷின் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ விச் கவர்ஸ் த பேஜ் நம்பர் ஆஃப் 287 to 288. ஓகே. ஸோ இப்போ கொஷின் பற்றி பார்க்கலாம். டிஎம்ஏ டைரக்ட் மெமரி ஆக்சஸில் கண்ட்ரோலர் CPU கிட்ட பஸ்ஸஸ் கண்ட்ரோல் கிடைக்கணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் வந்து நமக்கு சென்ட் பண்ணும். ஓகே. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, என்ன இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பஸ் கிராண்ட். ஸோ CPU வந்து பெர்மிஷன் கொடுக்குற சிக்னல். ஸோ ரெக்வஸ்ட் இல்லை இந்த பஸ் கிராண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி பஸ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு இதில் கரெக்டான ஆப்ஷன். வை? பிகாஸ் டிஎம்ஏ கண்ட்ரோலர் CPU கிட்ட பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் சிக்னல் தான் அனுப்பும். ஓகேவா. ஸோ அதனால் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் ஆர்டி சிக்னல் அப்படிங்கிறது ரீட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். டபிள்யூஆர் சிக்னல் அப்படிங்கிறது ரைட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ ஹேமச்சர் டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஎம்ஏ கண்ட்ரோலர் அசர்ட்ஸ் த பஸ் ரெக்வஸ்ட் லைன் டு கெட் பஸ் கண்ட்ரோல். CPU ரெஸ்பான்ஸ் வித் த பஸ் கிராண்ட். ஸோ பஸ் ரெக்வஸ்ட் தான் வந்துட்டு நமக்கு ரெக்வஸ்ட் சிக்னல் அனுப்பும். ஓகேவா. CPU அக்செப்ட் பண்ணும்போது நமக்கு பஸ் கிராண்ட் வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா. ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க் டேட்டா மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டிஎம்ஐ கண்ட்ரோலர் பஸ் ரெக்வெஸ்ட் அனுப்பும். சிபியூ வந்து அதை கிராண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் டிஎம்ஐ பஸ் கண்ட்ரோல் எடுத்து டேட்டா வந்து மூவ் பண்ணும். Right? Next question. In the below code snippet, in which order the margins be added? So, இப்போ CSS ஒரு code snippet கொடுத்திருக்காங்க. So, பார்த்தோம் அப்படின்னா paragraphல வந்துட்டு margin 25 pixel, 50 pixel, 25 and 50. ஸோ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து எந்த ஆர்டரில் வந்து நமக்கு இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டமா, இல்லை டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டா, டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் டு டாப் பாட்டம். ஸோ இந்த எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா W3C Cascading Style Sheets Level 2.1 ஸ்பெசிஃபிகேஷனில் செக்ஷன் 8.3ல மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு வருது. பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 87. ஸோ த ஷார்ட் ஹேண்ட் மார்ஜின் வித் 4 வேல்யூஸ் அப்ளைஸ் டு டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் இந்த ஆர்டரில் தான் வருதுன்னு சொல்லி நமக்கு டைரக்ட் கொஷினாக இந்த புக்கில் இருக்குது. ரைட். ஸோ லுக்கிங் ஆன் டு த கொஷின், சிஎஸ்எஸில் மார்ஜின் ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண 4 வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆர்டர் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அது எந்த ஆர்டர்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம். ஸோ திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆர்டர். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டும் நாட் த கரெக்ட். அண்ட் ரைட் லெஃப்ட் டாப் பாட்டம் ஆப்ஷன் டியும் வந்துட்டு நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ வை? பிகாஸ் கிளாக் வைஸ் தான் நமக்கு இதில் வந்து ஆர்டர்ஸ் பார்ப்போம். கரெக்டாக 4 வேல்யூ மார்ஜின் ஆர்டர் அப்படிங்கிறத கிளாக் வைஸில் நம்ம பார்ப்போம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப். ரைட். ஸோ அதனால் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் எப்படி டாப்புக்கு 25 பிக்சல், அடுத்து டாப்ல இருந்து நமக்கு கிளாக் வைஸ் வந்துருச்சுன்னா ரைட்க்கு 50 பிக்சல், நெக்ஸ்ட்டு கீழே போகும் பாட்டம்க்கு 25, அடுத்து லெஃப்ட் வரும், லெஃப்ட்டுக்கு 50 பிக்சல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் HTML பேஜில் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாப் பாட்டம் சேம் 25 பிக்சல் ஸ்பேஸ், லெஃப்ட் ரைட்டுக்கு நமக்கு சேம் 50 பிக்சல் ஸ்பேஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், an AVL tree is option A, a binary tree with a balanced condition. Option B, a binary tree with an unbalanced condition. Option C, a binary search tree with a balanced condition. And option D, a binary search tree with an unbalanced condition. So the textbook reference பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க் அலன் வைஸ் அவங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் அனாலிசிஸ் இன் C++ 4th edition பியர்சன் பப்ளிகேஷனில் வந்த புக்கில் செக்ஷன் 4.4 ஏவிஎல் ட்ரீஸ் அப்படிங்கிற சாப்டரில் நமக்கு பேஜ் நம்பர் 162 to 163ல இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் an AVL tree is a binary search tree with a balanced condition. So டைரக்டாகவே நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. And the balance criterion that for every node the heights of the left and right subtrees differ by at most 1. ஸோ நமக்கு இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து டைரக்ட் ரெஃபரன்ஸ்லேயே இருக்குது. ரைட். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஏவிஎல் ட்ரீ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏவிஎல் ட்ரீ அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ ஹைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். ரைட். ஸோ நம்ம சாய்ஸஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து a binary tree with a balanced condition. ஸோ இது வந்து ஜென்ரல் ட்ரீக்கு தான், பட் நாட் நெசசரிலி வந்து பைனரி சர்ச் ட்ரீக்கு. ஓகே. அண்ட் ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா a binary tree with an unbalanced condition. ஸோ இது வந்து ஆப்போசிட் மீனிங். ஏவிஎல் அப்படிங்கிறது நமக்கு செல்ஃப் பேலன்ஸ்டு. ரைட். ஸோ திஸ் இஸ் an opposite condition. ஆப்ஷன் சி a binary search tree with a balanced condition. ஸோ இதுதான் வந்து ஏவிஎல் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் டி வந்துட்டு பைனரி சர்ச் ட்ரீ வித் அன் அன்பேலன்ஸ்டு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் பைனரி சர்ச் ட்ரீ. அண்ட் அதே மாதிரி ஏவிஎல் ட்ரீ கிடையாது. ஏவிஎல் ட்ரீங்கிறது ஒரு பைனரி சர்ச் ட்ரீ தான் வித் அ பேலன்ஸ்டு கண்டிஷன். ரைட். ஸோ வைஸ் டெக்ஸ்ட் புக்கில் சொன்ன மாதிரி ஏவிஎல் அடல்சன் வெல்ஸ்கே அண்ட் லேண்டஸ் ட்ரீ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு சர்ச் ட்ரீ விச் மெயின்டைன்ஸ் பேலன்ஸ் ஃபேக்டர். ஸோ எதை என்ஷூர் பண்ணுறதுக்கு, ஸோ O of log n இந்த பெர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த ஏவிஎல் ட்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஹைட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ஸ்ட்ரீஸ் வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்தது அப்படின்னா ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ரைட் இதை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். எதுக்காக, பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், PHP stands for.
So option A, hypertext preprocessor. Option B, programming in hypertext page. Option C, program hyperlink page. And option D, preprocessor hypertext. So for இந்த கொஷினோட ரெஃபரன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா லியூக் வெல்லிங் அண்ட் லாரா தாம்சனோட PHP and MySQL வெப் டெவலப்மெண்ட் புக்கில், ஸோ விச் இஸ் த 5th எடிஷன். ஸோ இதோட பப்ளிஷர் வந்துட்டு அடிசன் வெஸ்லி பெர்சன் பப்ளிஷர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் வாட் இஸ் PHP அப்படிங்கிறதுலேயே வந்து நமக்கு இதில் வந்துடுது. பேஜ் நம்பர் 3ல் PHP ஒரிஜினலி ஸ்டுட் ஃபார் பர்சனல் ஹோம் பேஜ் பட் நவ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் PHP hypertext preprocessor. ஸோ PHP வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு தான் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படிங்கிற நேம். ஸோ ஆப்ஷன் ஏ ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படிங்கிறது தான் கரெக்டான நேம். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் ப்ரோக்ராமிங் ஹைப்பர்டெக்ஸ்ட், ப்ரோக்ராம் ஹைப்பர் லிங்க் பேஜ், ப்ரீப்ராசஸர் ஹைப்பர்டெக்ஸ்ட் பேஜ், இது எல்லாமே வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ரைட். ஸோ hypertext preprocessor is the right page. Next question.